வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தி மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். அதானி விவகாரத்தில் பதில் சொல்ல மத்திய அரசு விரும்பவில்லை என்று பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தியை திட்டமிட்டு நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற்றியுள்ளதாகவும் புகார். இந்தியாவின் குரலுக்காக தாம் போராடிக் கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி விளக்கம். எத்தகைய விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் ட்விட்டரில் பதிவு. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தமிழ்நாடு ஆளுநரின் ஒப்புதலுக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியீடு. 10,000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து பெய்யும் கோடை மழை. பண்ருட்டியில் சூறைக்காற்றில் முந்திரி மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு மும்பை அணி முன்னேற்றம். எலிமினேட்டர் போட்டியில் யூபி வாரியர்ஸ் அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டது. அண்மையில் சட்டப்பேரவையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா மீண்டும் கொண்டு வந்து ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவை சட்டத்துறைக்கு சட்டசபை செயலகம் அனுப்பி வைத்தது. அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் பார்வைக்கு கொண்டு சென்று அதை நேற்று மாலை ஆளுநர் அலுவலகத்திற்கு தமிழக அரசு அனுப்பி வைத்தது. சென்னை வில்லிவாக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாளையொட்டி நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட தூய்மைப் பணியாளர்களுக்கு 15 வகை மளிகைப் பொருட்கள் மற்றும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏழைகளை பற்றி கவலைப்படாமல் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக விமர்சித்தார். மோடி அரசாங்கம் சொன்னாங்க கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன், அக்கௌண்ட்ல அனுப்புறேன். யாராவது மானியம் வந்தா சொல்லுங்க. யாருக்கும் கேஸ் மானியம் இல்லை. கேஸ் விலை இன்னைக்கு எவ்வளோங்க? 410 ரூபாய்க்கு இருந்தது சிலிண்டர். இன்னைக்கு என்ன விலை? பெட்ரோல் டீசல் இன்னைக்கு என்ன விலைக்கு விற்கிது? ஏழை மக்களை பற்றி கவலை இல்லாத ஒரு அரசாங்கம் அங்கு ஒன்றியத்திலே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் நம்பிக்கை, மாற்றம், நாட்டின் முன்னேற்றம் ஆகிய மூன்றையும் பார்த்து மக்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தென்காசியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இந்திய வரைபடத்தில் காசியையும் தென்காசியையும் பிரதமர் மோடி இணைத்துள்ளதாக கூறினார். திமுகவையும் காங்கிரஸ் கட்சியையும் கடுமையாக விமர்சித்த அண்ணாமலை, யாரும் விருப்பப்பட்ட அரசியலுக்கு வரவில்லை என்று கூறினார். நாம் யாருமே விருப்பப்பட்ட அரசியலுக்கு வரவில்லை. யாருமே விருப்பப்பட்ட அரசியல் வரல. சாதாரண குடும்பத்தில் பிறந்து, குறிப்பாக என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அப்பா அம்மா அரசியல் செய்தி கூட பார்க்க மாட்டாங்க. அரசியலும் எங்களுக்கும் ஆயிரக்கணக்கான மைல் தூரம். அரசியல்வாதி ஆக வேண்டும், அரசியலுக்கு வர வேண்டும், ஒரு கட்சியிலே ஒரு பொறுப்பில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் எப்பொழுதும் இருந்தது கிடையாது. ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்து நம்முடைய வாழ்க்கை எங்கேயோ போயிட்டு இருந்தது. காலத்தினுடைய கட்டாயமாக நானும் பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு தொண்டனாக என்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டேன். இப்பொழுது உங்கள் முன்பு உங்களுடைய பிரதிநிதியாக, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய சக்தி இருக்கக்கூடிய, வல்லமை இருக்கக்கூடிய தலைவர்களில் ஒரு தலைவராக மேடையில் நின்று கொண்டிருக்கின்றேன். தென்காசியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு திரும்பிய தொண்டர்கள் மீது முட்டை, தக்காளி வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டம் முடிந்து பாஜக தொண்டர்கள் சொக்கம்பட்டி, திரிகூடபுரம் பகுதியில் வாகனங்களில் சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் முட்டை, தக்காளி, தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை வீசினர். இதனால் ஆத்திரமடைந்த பாஜக தொண்டர்கள் திருமங்கலம், கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து சுமார் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டது. சென்னையில் இந்திய கல்வி வளர்ச்சி குழுமம் சார்பில் நடைபெற்ற உயர்கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்று உரையாற்றினார். அப்பொழுது பேசிய அமைச்சர் பொன்முடி, தேசிய கல்விக் கொள்கையில் சில நலத்திட்டங்கள் இருந்தாலும் அதில் உள்ள நுழைவுத் தேர்வு உள்ளிட்டவற்றை தமிழக அரசு எதிர்ப்பதாக தெரிவித்தார்.
அனைத்து மாநிலங்களும் தங்களுக்கென தனி கல்விக் கொள்கையை வைத்துள்ளது என்றும், மாநிலங்கள் தங்கள் கல்விக் கொள்கையை பின்பற்ற முழு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் பொன்முடி வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு ஜூலையில் நடைபெற்ற குரூப் 4 தேர்வு முடிவுகள் நீண்ட இழுபறிக்கு பிறகு வெளியிடப்பட்டன. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் உள்ள 7,500 காலி பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு ஜூலை 24ஆம் தேதி ஒருங்கிணைந்த குரூப் 4 தேர்வுகள் நடத்தப்பட்டன. 9 மாதங்களாக முடிவுகள் வெளிவராததால் தேர்வு எழுதிய 18 லட்சம் பேர் அதிருப்திக்கு ஆளாகினர். இதையடுத்து மார்ச் மாதத்திற்குள் முடிவுகள் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்வு முடிவுகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் 10,000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை கலைவாணர் அரங்கில் பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜனின் 100வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இசைக் கச்சேரி நடைபெற்றது. தமிழக அரசு சார்பில் நடந்த இந்த விழாவில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டார். இதில் டி.எம். சௌந்தரராஜன் இசையமைத்தது பாடிய பாடல்களை பின்னணி பாடகர்கள் பாடினர். இசையமைப்பாளர்கள் ஸ்ரீகாந்த் தேவா, சங்கர் கணேஷ் ஆகியோரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். உதகை அருகே சாலையில் நடந்து சென்ற புலியை வாகன ஓட்டி ஒருவர் வீடியோ எடுத்துள்ளார். உதகை அருகே சோலூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக புலி நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சோலூர் சாலையில் புலி ஒன்று நடந்து செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டி படம் பிடித்துள்ளார். கோத்தகிரி அருகே இரவு நேரத்தில் குட்டிகளுடன் உலாவரும் கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதியில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி கரடிகள் ஊருக்குள் வருவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் கோத்தகிரியில் இருந்து பன்னீர் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் குட்டிகளுடன் கரடி உலாவரும் வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது. இதனால் அப்பகுதியினர் அச்சமடைந்துள்ளனர். ஆருத்ரா கோல்டு நிறுவனம் 2,348 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் இதுவரை பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அந்த நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான முன்னாள் பாஜக நிர்வாகி ஹரீஷ் என்பவரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் வசூல் செய்த 210 கோடி ரூபாய் பணத்தை தனது வங்கிக் கணக்கு மூலமாக பரிமாற்றம் செய்ததும், சுமார் 30க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வாங்கி குவித்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஹரீஷ் மற்றும் அவரது உறவினர்கள் வங்கிக் கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டது. மேலும் ஆருத்ரா நிறுவனத்தின் கூடுதல் இயக்குநராக இருந்த மாலத்தி என்பவரை கைது செய்த போலீசார் 2 சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையை அடுத்த கீழ்கட்டளையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் நஷ்டமடைந்ததால் வாலிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். குமரன் நகரை சேர்ந்த 32 வயதான பரணிதரன் வேலையை விட்டுவிட்டு முழுமையாக ஆன்லைன் டிரேடிங்கில் இறங்கியுள்ளார். இதில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய தனது மனைவியின் நகைகளை விற்றுள்ளார். இதனால் கணவன் மனைவியிடையே பிரச்சினை ஏற்பட்டது. இதில் கோபம் கொண்ட மனைவி பெற்றோர் வீட்டிற்கு சென்று விட்டார். மன உளைச்சலில் அடைந்த பரணிதரன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தகவல் அறிந்த மடிப்பாக்கம் போலீசார் பரணிதரன் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் மது போதையில் ரகளையில் ஈடுபட்டதாக தமிழக காவலர் பணியிட நீக்கம் செய்யப்பட்டார். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி காவல் நிலைய தலைமை காவலராக பணியாற்றி வந்த ஜனார்தனன் என்பவர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் உள்ள காவலர்களை மது போதையில் தாக்கியும் தரக்குறைவாக பேசியும் ரகளையில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே காவலர் ஜனார்தனனை பணியிட நீக்கம் செய்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவிட்டார். சேலத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். சிவாதாபுரம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் அதே பள்ளியில் விலங்கியல் ஆசிரியராக உள்ள மணிகண்டன் என்பவர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் சிறுமியின் பெற்றோருக்கு தெரியவர புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானதை அடுத்து ஆசிரியர் மணிகண்டனை கைது செய்தனர். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள பட்டு சேலை விற்பனை கடை உரிமையாளர் கோபிநாத் என்பவருக்கு தொலைபேசி மூலம் பேசிய ஒரு நபர் தான் மாவட்ட ஆட்சியரின் சிறப்பு உதவியாளர் என்று கூறி அவசர உதவியாக 75,000 ரூபாய் அனுப்புமாறு கூறி வங்கிக் கணக்கு எண்ணை தெரிவித்துள்ளார். சந்தேகமடைந்த பட்டு சேலை விற்பனை கடை உரிமையாளர் காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போனில் பேசியது கோவை மாவட்டம் நியூ சித்தாபுதூர் பகுதியைச் சேர்ந்த சந்தானம் என்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். மற்றொரு வழக்கில் கைதாகி புதுக்கோட்டை சிறையில் இருந்த சந்தானத்தை மீண்டும் கைது செய்து போலீசார் காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். பின்னர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அந்த நபரை மீண்டும் சிறையில் அடைத்துள்ளனர். சென்னையை அடுத்த மணலி மாத்தூரைச் சேர்ந்த 17 வயதான 3 சிறுமிகள் அங்குள்ள ஒரு கடையில் வேலை பார்த்து வந்தனர். அவர்களுக்கு கடை சூப்பர்வைசராக சந்திரசேகரன் என்ற 62 வயதான நபர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த சிறுமிகள் சந்திரசேகரனுக்கு டீயில் பேதி மாத்திரையை கலந்து கொடுத்ததாக தெரிகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்த கடை உரிமையாளர் செந்தில்குமார் 3 சிறுமிகளையும் தாக்கி வேலையில் இருந்து அனுப்பிவிட்டதால் பூச்சி மருந்தை குடித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். அவர்கள் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
செய்யப்பட்டுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் சூப்பர்வைசர் சந்திரசேகரன் மற்றும் கடை உரிமையாளர் செந்தில்குமாரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே திடீர் சூறைக்காற்றால் ஏராளமான முந்திரி மரங்கள் முறிந்து விழுந்தன. பண்ருட்டி, நெய்வேலி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே விட்டு கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் திடீரென்று சூறைக்காற்று வீசியதில் சத்திரம், காடாம்புலியூர் உள்ளிட்ட பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட ஏக்கரில் உள்ள முந்திரி மரங்கள் வேரோடு சாய்ந்ததும் கிளைகள் முறிந்தும் சேதமடைந்தன. முந்திரி பிஞ்சுகள் வைத்து காய்க்கும் தருணத்தில் மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். அலகாபாத், சத்தீஸ்கர், பாட்னா உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். 3 நீதிபதிகள் நியமனம் குறித்த உச்சநீதிமன்ற ஜொலிஜியம் அமைத்து பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதையடுத்து அலகாபாத் தலைமை நீதிபதியாக பிரீத்திங்கர் திவாகர், சத்தீஸ்கர் தலைமை நீதிபதியாக ரமேஷ் சின்ஹா, பாட்னா தலைமை நீதிபதியாக வினோத் கே சந்திரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதிகரித்து வரும் எரிவாயு சிலிண்டரின் விலை காரணமாக ஒரு சிலிண்டருக்கு ரூ.200 மானியம் வழங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் ஏழை எளிய மக்களை பாதுகாக்கும் விதமாக பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் எரிவாயு சிலிண்டர் பெறும் பயனாளிகளுக்கு சிலிண்டர் ஒன்றிற்கு ரூ.200 மானியம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 7,680 கோடி ரூபாய் செலவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பிரதமர் மோடியின் பெயர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த சூரத் மாவட்ட நீதிமன்றம் ராகுல் காந்தியை குற்றவாளி என்று அறிவித்து 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து ராகுல் காந்தி மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் அவகாசமும் ஜாமீன் வழங்கியும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் சூரத் மாவட்ட நீதிமன்றத்தால் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் வயநாடு தொகுதியின் மக்களவை உறுப்பினர் பதவியில் இருந்து ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்படுவதாக மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. இதனிடையே ராகுல் காந்தி 8 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல் காந்தி தனது தாயார் சோனியா காந்தியுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகுல் காந்தி இந்தியாவின் குரலுக்காக போராடிக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதற்காக எத்தகைய விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தி மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராகுல் காந்தி மீதான நடவடிக்கை முற்போக்கு ஜனநாயக சக்திகள் மீதான தாக்குதல் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் இளம் தலைவர் ராகுல் காந்தியை எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்தது கண்டிக்கத்தக்கது என்றும், கருத்து சொல்லும் ஜனநாயக உரிமை என்பது கிடையாது என்று மிரட்டும் தோணியில் உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். ராகுல் காந்தியை தகுதி நீக்கம் செய்தது சர்வாதிகாரத்தின் உதாரணம் என்று ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் கூறியுள்ளார். உண்மையை பேசுபவர்களை பாஜக ஒருபோதும் விரும்புவதில்லை என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் புதிய இந்தியாவில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் குறிவைத்து தாக்கப்படுகின்றனர் என்று மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கருத்து கூறியுள்ளார். எதிர்ப்பை வலுக்கட்டாயமாக அடக்குவது ஒரு பாசிச முறை என்று கேரள முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்துள்ளார். அதானி விவகாரத்தில் பதில் சொல்ல விரும்பாத மத்திய அரசு ராகுல் காந்தியை திட்டமிட்டு நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற்றியுள்ளதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தனது குடும்பத்தை பற்றி கடுமையாக விமர்சித்த பிரதமர் மோடி மீதோ பாஜகவினர் மீதோ எந்த நீதிபதியும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கவில்லை என்றும் பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். இதற்காக தாங்கள் பின்வாங்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ள பிரியங்கா காந்தி ராகுல் காந்தியோடு சேர்ந்து போராடுவோம் என்று தெரிவித்துள்ளார். மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டிக்கு மும்பை இந்தியன்ஸ் 2வது அணியாக தகுதி பெற்றது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் எலிமினேட்டர் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் யூபி வாரியர்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட் செய்த மும்பை அணி 20 ஓவரில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 182 ரன்கள் குவித்தது. மும்பை அணி வீராங்கனை நாட் ஸ்கீவர் ஃப்ரெண்ட் 72 ரன்கள் விளாசினார். பின்பு பேட் செய்த யூபி வாரியர்ஸ் அணி 110 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. மும்பை அணி வீராங்கனை மூங் 4 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன் மூலம் 72 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்ள உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தி மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். அதானி விவகாரத்தில் பதில் சொல்ல மத்திய அரசு விரும்பவில்லை என்று பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. ராகுல் காந்தியை திட்டமிட்டு நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேற்றியுள்ளதாகவும் புகார். இந்தியாவின் குரலுக்காக தாம் போராடிக் கொண்டிருப்பதாக ராகுல் காந்தி விளக்கம். எத்தகைய விலையையும் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் ட்விட்டரில் பதிவு. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பாஜகவுக்கு வாக்களிப்பார்கள், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா
தமிழ்நாடு ஆளுநரின் ஒப்புதலுக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற்ற குரூப் 4 தேர்வு முடிவுகள் வெளியீடு. 10,000 பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்பட உள்ளதாக தகவல். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து பெய்யும் கோடை மழை. பண்ருட்டியில் சூறைக்காற்றில் முந்திரி மரங்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்கு மும்பை அணி முன்னேற்றம். எலிமினேட்டர் போட்டியில் யூபி வாரியர்ஸ் அணியை 72 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.